சுற்றி வளைக்கணும். எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் இப்படியும் நம்மளை பண்ணுறாங்க பற்றியா, ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். வருஷம் வீட்டில் அம்மனுக்கு ஏறலை, அதெல்லாம் கடந்து போய் மயவிட்டாங்க. இந்த சவுதான்றவங்க நம்மளா இருக்க விடாமல் ஆக்கி விட்டாங்க. அஜீஷ் நோட்டில் போனான்னா இருந்தா என்ன, அந்த ரஷ்யாவுக்கு போன பண்ணி ரஷ்யா பார்த்துட்டு அவட்ட கட்ட அவன் இன்னும் இருந்துட்டான். இப்படி இருக்கும்போது ஏறாத காலத்தில் இங்கே வேணால் நமக்கு போட்டு சொத்தனை ஏன்டா நான் பார்க்காத மெட்ராஸா, நான் போகாத இடமா, நான் போய் கொஞ்சம் வருஷம் ஆச்சு. இது யாரையும் நிம்மதியாக இருக்க விடாது. இப்போ அதே இப்போ நாட்டுக்கு மூக்கில பார்ப்போம். அவங்க போனுங்கன்னு பண்ணக்கானா, நம்மகிட்ட போனும் கிடையாது. நான் போச்சது அப்படி இருக்கேன். என்னமோ கல்யாணம் கொண்டாந்து அவசரம் வந்து விட்டுட்டு போயிட்டேன். விட்டுட்டு போனதான் பதினையும் காணோம் ஒன்றையும் காணோம். என்ன நான் தங்கமாக பெற்று வளர்த்து உங்கள் ஐயா ஒன்றி எவன் வெட்டியும் விட்டுட்டு போயிட்டாரு. என்ன செய்ய சொல்கிறேன். அந்த மருமகளையும் சின்ன வந்து சோறு கொடுத்தேன். இருந்தேன் வீடு இல்லாம நீ அப்பவே அந்த பெரிய வீட்டுல அவ்வளவு பேரையெல்லாம் வச்சு எல்லாரும் வீட்டுல இருந்திருக்காங்க. நட்டத்துல இருந்தோம். மயம் பசி 10 மாசம் பிள்ளை வேறு அந்த வீடு குடியே போகும்போது அங்கதான் இருந்தேன். எங்கள் வீட்டில் போனால் அப்போத்தே மாமனார் 110 வயசு வரைக்கும் வச்சுருந்தேன். 110 மாமியாதான் வச்சுருந்தேன். மாமனார் எந்த ஊர்? ஏர்வாடியா? ஏர்வாடி தான் வரல அந்த காலத்தில். அவன் மாமியா தான் நத்தமா? ஆமாம், மாமியா நத்தம், நான் நத்தம். ஏர்வாடியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆளோ உங்கள் மாமியாவை? ஏர்வாடியிலிருந்து வந்து எங்கள் மாமியாவை முடிச்சுட்டு போயிருக்காரு. உன் மாமியா யார் சொந்த பந்தம்? அவங்க நம்ம அவர் ஐயாறு பெரிய அவங்கெல்லாம் மறட்டா போனாங்க. மாமியா எல்லாத்துக்கும் சொந்தம் எல்லாத்துக்கும். இப்போ யாரு உங்கள் வம்சாரு முதலாளி அண்ணன் தம்பி 2 பேர். அதில் எங்கள் அம்மாவை பற்றி அவன் அண்ணா ஒரு ஆள். அவரும் முதலாளி வீட்டோட சேர்ந்தவர் பங்காளிய. இப்போ அந்த ராசிக்குள்ள எங்கள் குடியெல்லாம் இருக்கு. அப்படி நம்ம முதலாளி வீட்டை சேர்ந்தது. பீமு மாமும் உங்கள் ஐயா ஏட்டு மாமும் அப்படி பேரும் எங்கள் அம்மா தான் அப்படி வச்சிருக்கும். அம்பலண்ணி முதலாளி வீட்டு பொம்பளை. ஆமாம், அதனால தான் அதுக்கு அவ்வளோ சொத்து இருந்துச்சோ நிறையா. நம்ம அதுக்கு அந்த ஆளுக்கு இருக்கிற சொத்து. இது ஆளு உங்கள் வயலுக்கிட்ட வாங்கினது வருஷராய் மாமிட்ட. அவர் ஏர்வாடி தானே. அப்பசா மாத்தா போச்சா மாமன் முறனே. அதுவே நம்பிக்கை மூச்சது. இப்போ அவன் உசுரோட தான் என்ன விட மாட்டான். அப்படி வச்சுருப்பா. ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா? அப்போ உங்க அண்ணன் தம்பிக்கு பொண்ணு 8 பேர். உங்க அத்தாவுடைய அத்தா அவரு பீம்பு மாமு ஏட்டு மாமு இந்த வெள்ளாமை ஓட்டு பதிய வைப்பாங்க. அவனை 5 பேர் 6 பேர் ஆம்பளைய, பொம்பளைன்னு பிறந்தவங்க. அது இப்படியே பெரிய எல்லாம் போச்சு. அம்மா முதலாளி வீட்டுக்கு வந்தது. முதலாளி வீட்டுக்காரவங்கள சிக்கல்ல இருந்து வந்துக்கலாமே. அப்படியா முதலாளிங்கிறவர் அந்த காலத்தில்? சிக்கல் இல்லை, நம்ம உங்க ஆளுக்கு இல்லை. ஒரு பொம்பளை வாக்கப்பட்டு வந்துச்சான். இந்த திருக்கரையில் ஒரு 7ஆம் கணக்கான நம்ம திருக்கரை நடுத்துல இந்த உங்க சம்மந்தியா வையாந்தர் உள்ள வச்சவங்கெல்லாம் என்ன துல்கர்னே எப்போ மூத்தா போயிட்டாரா? கணக்கான உண்டா? சரி, சுல்தான் கிடக்காரு. மிசக்கர் சுல்தான்.
சுல்தான் சுல்தான்